ஹாய் ஹாய்ஸ் நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்கணும்னா செக்கிங் மீடியான்னு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் அப்பில் எரர் வந்ததுன்னா அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட சிஸ்டத்தை பவர் ஆன் பண்ணதும் செக்கிங் மீடியா அப்படின்னு சொல்லி எரர் வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் பூட் டிவைஸ் மிஸ்ஸிங்னு ஒரு எரர் வந்திருக்கும். இப்போ ஓகே கொடுத்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி உங்கள் சிஸ்டத்தை வந்து பவர் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிறைய பயாஸ் கீ வந்து கொடுத்துருக்கேன். இதில் உங்களோட சிஸ்டம் வந்து என்ன மாடலோ அதோட பயாஸ் கீ வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப் வந்து லெனோவோ. இப்போ இதுக்கு பயாஸ் கீ பார்த்தீங்கன்னா F2. பவர் ஆன் பண்ணிவிட்டு F2 ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எனக்கு வந்து பயாஸ் மெனு ஓப்பன் ஆயிரும். பயாஸ் மெனுவில் பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து இதில் ஒர்க் ஆகாது. ஆரோவை கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கணும். இப்போது சிஸ்டத்தோட டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், கான்ஃபிகரேஷன், செக்யூரிட்டி, புட், எக்ஸிட்னு ஒரு 5 டேப் வந்து இருக்கும். அதில் வந்து புட் அப்படிங்கிற டேப்பை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டேப்பில் கீழே பார்த்தீங்கன்னா பூட் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்க லீகசி சப்போர்ட் அண்ட் UEFIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லீகசி சப்போர்ட்டில் வந்து கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போது அதிலே கீழே பார்த்தீங்கன்னா பூட் பீரியாட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா UEFI ஃபஸ்ட்டு, லீகசி ஃபஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து லீகசி ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து என்ட்ரு கொடுத்துருங்க. ரெண்டுலேயுமே வந்து லீகசி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆரோவை யூஸ் பண்ணி எக்ஸிட் அப்படிங்கிற டேபுக்கு போய்க்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேவ் சேஞ்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் சேவிங் சேஞ்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் என்ட்ரு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எகைன் எஸ் ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டம் வந்து ரீபூட் ஆயிரும். இப்போது அந்த எரர் வந்து கிளியர் ஆகி உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ஓப்பன் ஆயிரும். இன்னும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.